நீங்க பாத்துட்டு இருக்கிற இந்த குழந்தை அது பூமியை பாக்குறதுக்கு முன்னாடியே அது ஒரு டிவி சூப்பர் ஸ்டார். இந்த குழந்தையோட பர்த் மட்டும் 1.7 பில்லியன் மக்கள் லைவா பாத்துருக்காங்க. இந்த குழந்தை பிறந்து அந்த பையன் ஸ்கூலுக்கு போனது, அந்த பையன் கல்யாணம் பண்ணதுன்னு பையனோட ஒட்டுமொத்த வாழ்க்கையும் 232 நாடுக்கு மேல லைவா இன்னைக்கு வரைக்கும் பாத்துட்டு இருக்காங்க. அந்த பையனை சுத்தி நடக்கிற எல்லா விஷயமே ஃபேக் தான். ஆனா அந்த பையன் இது எதுவுமே தெரியாம உண்மையான வாழ்க்கை நினைச்சு இதை வாழ்ந்துட்டு இருக்கான். அவனை சுத்தி இருக்கிற எல்லாத்துக்குமே தெரியும் நம்ம இந்த ஷோல நடிக்க வந்திருக்கோன்னு. அங்க இருக்க எல்லாத்துக்குமே தெரியும், இவனுக்கு மட்டும் தெரியாது. அவனோட அம்மாவும் ஒரு ஆக்டர் தான், அவன் கல்யாணம் பண்ண பொண்ணு ஆக்டர் தான், அவனை சுத்தி இருக்கிற எல்லாமே ஆக்டர் தான். இந்த மாதிரி ஒரு ஃபேக்கான வேர்ல்ட்ல தான் நம்ம ஹீரோவான ட்ரூமன் வாழ்ந்துட்டு இருக்கான். கடைசியில இந்த செட்டை விட்டு வெளியே போனானா அவனுக்கு உண்மை தெரிஞ்சிச்சான்ங்கிறது தான் இந்த திரைப்படத்தோட மீதி கதை. இந்த திரைப்படத்தோட பேரு த ட்ரூமன் ஷோ. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் வாட்டி வரீங்கன்னா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க இப்ப நம்ம கதைக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ட்ரூமனை காட்டுறாங்க. நம்ம ட்ரூமன் கண்ணாடி முன்னாடி நின்னுக்கிட்டு நேத்து தான் சண்டே, மண்டே, இப்படிடா வேலைக்கு போறதுன்னு சுத்தமா புரியல, ஆனா எப்படியாவது வேலைக்கு போய் தான் ஆகணும், வா சீக்கிரமா போலான்னு அவனுக்கு அவனே பேசிக்கிட்டு இப்ப அப்படியே குளிச்சுட்டு அப்படியே வெளியே வரான். நம்ம ட்ரூமன் எப்பவுமே அவன் நெய்பர்ஸை பார்த்து இந்த ஒரு விஷயத்த சொல்லுவான். இப்ப அப்படியே நெய்பர்ஸ் கூட பேசிட்டு வேலைக்கு போலான்னு பாக்குறான். ஆனா என் வீட்டு பக்கத்துல ஏதோ ஒரு வினோதமான பொருள் வந்து விழுகுது. பொருள் இவன் பார்த்ததே இல்ல. கிட்ட போய் பார்த்தா என்னன்னே தெரியல. பார்த்தா ஒரு சினிமா லைட்டு செட்டுக்கு மேல இருந்து கல்ல விழுந்திருக்கும் போல இருக்கு. இவன் என்னடா இதுன்னு பாத்துட்டே இருக்கான். ஆனா வேலைக்கு டைம் ஆச்சுன்னு இப்ப அப்படியே கிளம்பிடுறான். இவன் அப்படியே கார்ல போயிட்டு இருக்கும் போது இந்த விஷயத்த மலுப்புறதுக்காகவே செட்ல இருக்கிறவங்க என்ன பிளான் பண்றாங்கன்னா, நம்ம ஊருக்கு மேல ஒரு பிளைட் போயிருக்கு, அந்த பிளைட் கிராஷ் ஆகி அதோட பொருட்கள் அங்கங்க விழுந்திருக்கு. நீங்க கூட காலையில அந்த மாதிரி ஏதாவது பொருளை பாத்தீங்களான்னு ரேடியோல கேட்க நம்ம ட்ரூமனுமே ஓ அப்படியா, பிளைட்டோட ஏதோ ஒரு பொருளை தான் நம்ம பாத்துருக்கோம் போல இருக்குன்னு இப்ப அப்படியே ஆபீஸுக்கு போயிட்டு இருக்கான். இவன் ஆபீஸுக்கு போயிட்டு இருக்கும் போது டெய்லியும் 2 ட்வின் அங்கிளை பார்ப்பான். அந்த 2 அங்கிளும் இவனை பிடிச்சி இந்த சைடுவான்னு தள்ளி அவங்க கூட பேசிட்டு இருப்பாங்க. ஏன்னா நம்ம ட்ரூமனுக்கு பின்னாடி ஒரு விளம்பர படம் இருக்கும், அது மக்களுக்கு நல்லாவே விசிபிளா இருக்கணும்னு ட்ரூமன் இந்த சைடு இழுத்து அப்படியே பேச விட்டுட்டு இருக்காங்க. நம்ம ட்ரூமனை சுத்தி நிறைய விளம்பர படமா இருக்கும். அவனை சுத்தி 5000 கேமரா இருக்கும். எந்த சைடு போனாலும் ஏதோ ஒரு விளம்பர படம் இருக்கும். இப்ப இவனெல்லாம் சமாளிச்சுட்டு இப்ப நம்ம ட்ரூமன் போய் அவன் வேலையில உட்கார்றான். நம்ம ட்ரூமன் அப்படியே வேலை பார்த்துட்டு இருக்கான். வேலை பார்த்துட்டு இருக்கும் போதே யாருக்கும் தெரியாம போன் பண்ணி, நான் ஃபிஜி ஐலாண்டுக்கு போகணும், டிக்கெட் இருக்கா? ஃபிஜி ஐலாண்ட்ல நான் சொல்ற பொண்ணு இருக்கான்னு ஒரு பொண்ணோட பேரை கேட்க அவங்க அந்த மாதிரில யாரு இல்லைன்னு போனை வச்சிடறாங்க. இவன் கேட்கிற பொண்ணு யாருன்னு உங்களுக்கு நான் அப்புறம் சொல்றேன். இவன் இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும்போது அவன் பக்கத்துல இருந்த ஃப்ரெண்டு, டேய் நம்ம ஊர் தான் உலகத்துல இருக்கிறதுலயே சிறந்த ஐலாண்டாமா அப்படின்னு சொல்ல, இந்த பையன் எப்படி சொல்றானா, நம்ம ட்ரூமனுக்கு சின்ன வயசுல இருந்தே நிறைய ஊர்களை பார்க்கணும்னு ரொம்ப ஆசை இருந்திருக்கும். இவனுக்கு எப்பெல்லாம் இந்த மாதிரி ஆசை வருதோ அப்பெல்லாம் யாரோ ஒருத்தன் இந்த மாதிரி அனுப்பி நம்ம ட்ரூமனோட மனசை கலைக்க பார்ப்பாங்க. ஆனா நம்ம ட்ரூமன் இதுக்கெல்லாம் அசர மாதிரி தெரியல. அவன் போன உடனேயே 4-5 மேகசின் எடுத்து பாக்குறான். அந்த மேகசின்ல இருக்கிற பொண்ணுகளோட கண்ணு வாயின்னு எல்லா பிக்சரையும் தனித்தனியா கிழிச்சு வச்சிட்டு இருக்கான். இந்த மாதிரி இவன் யாருக்குமே தெரியாம பண்ணும்போது அவன் பாஸ் வந்து இவன் கிட்ட ஒரு வேலையை சொல்றாரு. டே ட்ரூமன், இன்னைக்கு நீ ஹார்பர் கிட்ட எனக்கு ஒரு வேலை பார்க்கணுமே, அங்கிருந்து ஒரு படகு எடுத்துட்டு போய் ஒருத்தர்கிட்ட ஒரு ஃபைலை வாங்கிட்டு வான்னு சொல்ல ட்ரூமன் பயங்கரமா பயந்து போயிடுறான். ஏன்னா நம்ம ட்ரூமனுக்கு தனி நாளி சுத்தமாகாது. அந்த ஹார்பர் கிட்ட போயிட்டு டிக்கெட் வாங்கிட்டு போலான்னு பாக்குறான். ஆனா போகாம அங்கேயே பயந்து போய் நிக்கிறான். இவன் ஏன் இந்த மாதிரி பயந்து போயிருக்கானா, நம்ம ட்ரூமன் சின்ன வயசுல அவங்க அப்பாவை கூட்டிட்டு படகுல போயிட்டு இருந்திருப்பான். இவங்க இந்த மாதிரி படகுல போயிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல புயல் வந்திருக்கு. அந்த புயல்ல தான் கண்ணு முன்னாடியே அவங்க அப்பா இறந்து போயிட்டாரு. அப்பத்துல இருந்து நம்ம ட்ரூமனுக்கு தண்ணினா ரொம்பவே பயம். இதை நினைச்சு இப்ப அப்படியே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இப்ப இந்த மாதிரி அவன் ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது அப்படியே தனியா மழை பெய்ய ஆரம்பிக்குது. என்னடான்னு பார்த்தா செட்ல இருக்கிற ஏதோ ஒரு பைப்பு லீக் ஆகி மேல தண்ணியா விழுந்துட்டு இருக்கும் போல இருக்கு. இப்ப அதை கவர் பண்றதுக்காகவே பேக் அங்க ஒரு மலையை கொண்டு வராங்க. இப்ப அப்படியே இங்க இருந்து கட் பண்ணா ட்ரூமன் அவனோட கார்டன்ல கட்டிங் பண்ணிட்டு இருப்பான். இந்த இடத்துக்கு அவனோட வைஃப் வரா. இவ வைஃப் வந்தாலும் எப்ப பார்த்தாலும் ஏதோ ஒரு பொருளை தூக்கிட்டு வந்து இந்த பொருள்ல எவ்வளவு அட்வான்டேஜ் இருக்கு தெரியுமான்னு ப்ராடக்ட்ட பத்தியே பேசிட்டு இருப்பா. நீங்க நினைக்கிற மாதிரியே எல்லாமே விளம்பரம் தான். இந்த மாதிரி தான் இவனோட லைஃப். இவனுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாம அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கு. இப்ப அப்படியே நம்ம ட்ரூமன் அடுத்த நாள் காலையில வழக்கம் போல வேலைக்கு போயிட்டு இருக்கான். இவன் வேலைக்கு போயிட்டு இருக்கும் போது இவனுக்கு தெரிஞ்ச ஒருத்தரை பாக்குறான். வேற யாரும் இல்ல, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி செத்து போன அவங்க அப்பா தான். அவங்க அப்பாவை பார்த்தோன்னு இவன் அப்படியே ஸ்டன் ஆகி நிக்கிறான். அவங்க அப்பாவும் அப்படியே அமைதியா நிக்கிறாரு. ஆனா எங்க இருந்த வந்து ஒரு 4 பேரு அவங்க அப்பாவை அப்படியே ஒரு பஸ்ல போட்டு அப்படியே தூக்கிட்டு போயிடுறாங்க. இவனுமே அப்பா அப்பான்னு பின்னாடியே ஓடி போறான். பஸ்ஸையுமே நிறுத்துங்க நிறுத்துங்கன்னு சொல்ல பஸ்ஸுக்காரவனை மதிக்காம அவன் பாட்டுக்கு போயிடுறான். இவனுக்கு என்ன நடக்குதுன்னு சுத்தமா ஒண்ணுமே புரியல. நடந்த இந்த விஷயத்த பத்தி அவங்க அம்மாட்ட போய் சொல்லலான்னு பார்த்தா அவங்க அம்மாவுமே, நானே உங்க அப்பாவை ரொம்ப வாட்டி பாக்குறேன், உங்க அப்பாவை பத்தி நினைச்சிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்க கண்ணுக்கு தெரியவாரு, நான் ரொம்ப வருஷமா உங்க அப்பாவை இப்படிதான் பாத்துட்டு இருக்க அப்படின்னு சொல்ல ட்ரூமனுமே, நான் ஒன்னும் இமேஜினேஷன் பண்ணல, நான் வர ரீலாவே பார்த்தேன், அப்பாவுக்கு யாராவது தம்பி இருக்காங்களா அப்படின்னு கேட்க அவங்க அம்மாவுமே, எனக்கு நீ எப்படி ஒரே
ஒரே பையனும் அதே மாதிரிதான் அவங்க அம்மாக்கு உங்க அப்பா ஒரே பையன், தேவையில்லாம மனசை போட்டு குழப்பாதுன்னு இவனை அணைச்சு வச்சிடறாங்க. ஆனா இவனுக்கு மனசே கேட்கல. இப்ப அவன் வீட்டுக்கு போய் ஒரு ட்ரங்க் பெட்டியை திறக்கிறான். அந்த ட்ரங்க் பெட்டியை திறந்தா அவங்க அப்பாவோட போட்டோவா இருக்கு. அவங்க அப்பாவோட போட்டோவை அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது ரெட் கலர் ஸ்கார்ஃபை பாக்குறான். அதை பார்த்தோன்னே இப்ப அப்படியே ஒரு பிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. நம்ம ட்ரூமேன் ஆக்சுவலா காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு மேல இவனுக்கு பயங்கரமான காதல் இருந்திருக்கும். அந்த பொண்ணுக்குமே இவன் மேல ஒரு காதல் இருந்திருக்கும். ஆக்சுவலா ஷோவோட ஸ்கிரிப்ட் படி இவங்க ரெண்டு பேத்தையும் தான் சேர்த்து வைக்கிறதா இருந்திருக்கும். ஆனா என்ன நடந்திருக்குன்னா, ஷோல லவ் பண்ண வந்த இந்த பொண்ணு ட்ரூமேனை உண்மையாவே லவ் பண்ண ஆரம்பிச்சிருப்பா. இப்ப அப்படியே எங்க இருந்து கட் பண்ணா ட்ரூமேனை ஒரு லைப்ரரியில காட்டுறாங்க. லைப்ரரியில உட்கார்ந்து படிச்சிட்டு இருப்பான். பார்த்தா இந்த பொண்ணு அங்கதான் இருக்கா. இந்த பொண்ணை இனிமே நம்ம சிவிலியான்னு கூப்பிடுவோம். அந்த பொண்ணுகிட்டயுமே நம்ம ட்ரூமேனுமே சிவிலியாவை பார்த்து நம்மையே ஒரு 2 நாள் கழிச்சு எங்கேயாவது வெளியே போக கூடாதா, நீ நானும் சேர்ந்து டின்னர் போலாம் அப்படின்னு சொல்ல, இந்த பொண்ணுமே அங்கேயும் பார்த்துட்டு நம்மளால நாளைக்கெல்லாம் போக முடியாது, நாளை கழிச்சு போக முடியாது, எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் நீ நானும் பாத்துக்க முடியும், என் கூட வரியான்னு இந்த பொண்ணு சுத்தி இருக்கிற அத்தனை கேமராக்கும் தண்ணி காட்டிட்டு நம்ம ட்ரூமேனை ஒரு பீச்சுக்கு இழுத்துட்டு போறா. பீச்சுக்கு இழுத்துட்டு போன உடனே நம்ம ட்ரூமேன் இந்த சிவிலியாவும் பயங்கரமா லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே ஷோக்காரங்க இதை கண்டுபிடிச்சு இவள் இழுத்துட்டு போறதுக்காகவே சிவிலியாவோட அப்பன் கேரக்டர் அவங்க கூட்டிட்டு வந்துடுறாங்க. காரை பார்த்தோன்னு சிவிலியா கண்டுபிடிச்சிடுறா. ட்ரூமேனை பார்த்து, நான் சொல்றது உனக்கு புரியாது, ஆனா நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ, உன்னை சுத்தி இருக்கிற யாருமே உண்மையானவன் கிடையாது, உங்க அப்பா அம்மாவும் உண்மை கிடையாது, நீ பாக்குற எதுவுமே உண்மை கிடையாது, நீயே ஒரு போலியான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்க, நான் சொல்றத நல்லா கேளு, எப்படியாவது இங்கிருந்து தப்பிச்சு வந்துரு, நான் ஃபிஜில தான் இருக்கேன், எப்படியாவது என்ன தேடி ஃபிஜிக்கு வா அப்படின்னு சொல்ல இவனுக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா இந்த பொண்ணோட அப்பா இந்த பொண்ணுக்கு பைத்தியம், எல்லாத்துக்கிட்டும் இப்படிதான் பேசிட்டு இருக்கா, கண்டுக்காத அப்படின்னு சொல்லி இருப்பாரு. சிவிலி அதுக்கப்புறம் இந்த ஷோலியா வந்திருக்க மாட்டா, அவளை தூக்கி போட்டு இருந்திருப்பாங்க. ஆனா நம்ம ட்ரூமன் எப்படியாவது ஃபிஜிக்கு போய் தான் உண்மையா லவ் பண்ற சிவிலியாவை கல்யாணம் பண்ணிருக்கலாம் நினைப்பான். ஆனா ஷோ டைரக்டர்ஸ் என்ன பண்ணிருப்பாங்கன்னா, இதுக்கு மேல இப்படியே விட்டா அந்த பொண்ணை தேடி இவன் போயிருவானு ஒன் சைடு ஒரு பொண்ணு இவனை லவ் பண்ணிட்டு இருந்திருப்பால, அவங்க 2 பேத்தையும் பேர் பண்ணி இவங்க 2 பேத்தையும் கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க. அப்படியே அவனோட வாழ்க்கையும் போயிருக்கும். இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது ட்ரூமன் வழக்கம் போற கார்ல போயிட்டு இருப்பான். ஆனா ஸ்டுடியோல நடந்த சில தப்பான விஷயனால அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் என்னெல்லாம் பேசுறாங்களோ அதை இவன் காது கேட்க ஆரம்பிக்குது. ட்ரூமன் இந்த ரோட்ல வந்துட்டு இருக்கான். அவனுக்கு முன்னாடி இந்த விஷயம் நடக்குதுன்னு இவன் என்னெல்லாம் பண்றானோ அந்த விஷயம் அப்படியே ரேடியோல சொல்லிட்டு இருக்காங்க. இவனுக்கு ஒண்ணுமே புரியல. அதுக்கப்புறமா தான் நம்ம ட்ரூமன் ஒன்னு யோசிக்க ஆரம்பிக்கிறான். என்ன எல்லா விஷயமும் நம்ம எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கு, எல்லாமே ப்ரீ பிளானா நடக்கிற மாதிரி இருக்கு, ஏதோ ஒரு விஷயம் வினோதமா இருக்கு, எல்லா மக்களுமே என்ன பார்த்து ஃபேக்கா சிரிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த இவன் கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறான். அதனால இப்ப என்ன பண்றானா, இவன் கம்பெனி பக்கத்திலேயே இன்னொரு ஆபீஸ் இருக்கும், அங்க இருக்கிற செக்யூரிட்டி எல்லாம் மீறி உள்ள போயிடுறான். லிப்ட்ல போய் மேல போலான்னு பாக்குறான். ஆனா லிப்ட் ஓபன் பண்ணா ஸ்டுடியோல வேலை பாக்குறவங்க எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. இவன் அப்படியே ஷாக் ஆயிடுறான். ஆனா என்னது இதுன்னு இவன் கேட்கறதுக்கு முன்னாடியே அங்கிருந்தவனுங்க நம்ம ட்ரூமேன் அப்படியே தூக்கி போட்டுறாங்க. நடந்த விஷயத்த அவன் உயிர் நண்பன் கிட்ட சொல்ல போறான். எல்லா விஷயத்தையுமே இவன் ஃப்ரெண்ட் கிட்ட தான் ஃபர்ஸ்ட் சொல்லுவான். அவன் ஃப்ரெண்டு கிட்டயுமே போய், டே மச்சான், இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு, எல்லாருமே ஃபேக்கா சிரிக்கிறாங்கடா, இந்த அம்மாவை பாரு, தேவையில்லாம என்ன பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கா, எல்லாமே பிளான் பண்ணி நடக்குதுடா அப்படின்னு சொல்ல இவனுமே, டே நீ ஒன்னும் கவலைப்படாத, வேலையை முடிச்சிட்டு கண்டிப்பா நம்ம பேசலாம்னு சொல்லி ட்ரூமேன் அங்கிருந்து அனுப்பி வைக்கிறான். ஆனா சாயந்தரமானதும் நம்ம ட்ரூமேன் ஃப்ரெண்ட் உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. ஷோ டைரக்டர் என்ன ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தாரோ இவனும் அதை பர்ஃபெக்டா பேசிடுறான். அதனால ட்ரூமேன் கொஞ்சம் சமாதானமாகறான். நம்ம ட்ரூமேனுக்கு இன்னும் சந்தேகம் போல. அதனால அவங்க அம்மாவும் அவன் ஒய்ஃப் அவங்க எடுத்துக்கிட்ட போட்டோவெல்லாம் இவன் கிட்ட அப்படியே எடுத்து காட்ட ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி அவங்க கிட்ட போட்டோவை கொடுத்துட்டு அவனை சமாதானப்படுத்திட்டு அவங்க அம்மாவும் ஒய்ஃபும் போயிடுறாங்க. ஆனா நம்ம ட்ரூமேன் அப்பதான் ஒரு போட்டோ நோட் பண்றான். இவனோட கல்யாண ஆல்பத்துல இவங்க ஒய்ஃப் அப்படியே அவங்க ஃபிங்கரை கிராஸ வச்சிருக்கிறத பாக்குறான். ஃபிங்கரை கிராஸ வச்சா இதுக்கு என்ன அர்த்தம்னா, நடந்த கல்யாணம் ஒரு பொய்யான கல்யாணம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சைன் தான் அவங்க ஒய்ஃப் காட்டிட்டு இருப்பாங்க. இவனுக்கு டவுட் இன்னுமே ஜாஸ்தி ஆகுது. இப்ப நம்ம ட்ரூமேனுக்கு பயங்கர சந்தேகம் வந்துருது. இவன் ஒய்ஃப் நர்ஸா வேலை பார்த்துட்டு இருக்கா, முதல்ல இவன் நர்ஸாங்கிறதே இவனுக்கு சந்தேகமா இருக்கு. அதனால ட்ரூமேன் என்ன சொல்றானா, இன்னைக்கு நீ நானும் எங்கேயாவது வெளியே போலாமா, இன்னைக்கு லீவ் போட அப்படின்னு சொல்ல இவன் ஒய்ஃப், அதெல்லாம் முடியாது, எனக்கு ஒரு முக்கியமான ஆபரேஷன் இருக்கு, நான் போய் ஆகணும்னு அவ பாட்டுக்கு போயிடுறா. நம்ம ட்ரூமேன் சந்தேகத்தை தீத்தாகணும்னு அவ ஒய்ஃபுக்கே தெரியாம சைக்கிள் எடுத்து அவளை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறான். ஆனா நம்ம ட்ரூமேன் அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள போன உடனே இவன் உள்ள போக கூடாத மாதிரி ஒரு நர்ஸுக்காரி வந்து, உங்க ஒய்ஃப் பயங்கர பிஸியா இருக்காங்க, உங்களால அவங்கள பார்க்க முடியாது, இங்கிருந்து போங்கன்னு கிளப்பி விடுறதே ஒரு முக்கியமான வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா இவன் வந்ததுல அம்புட்டு பயிலும் ஷாக் ஆயிருப்பாங்க, ஸ்கிரிப்ட் ரைட்டர் எல்லாம் புலம்பிட்டு இருந்திருப்பாங்க. அந்த நர்ஸை பார்த்து, ஓகே நர்ஸ், நீங்க சொல்றது எனக்கு புரியுது, என் ஒய்ஃப் கிட்ட மறக்காம சொல்லிருங்க நான் ஃபிஜி ஐலாண்டுக்கு போறேன்னு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட இருந்து போற மாதிரி போறான். ஆனா ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியே போகாம அப்படியே ஆபரேஷன் பண்ற ரூம் நோக்கி அப்படியே ஓட ஆரம்பிக்கிறான். ஒரு வழியா அந்த ஆபரேஷன் தியேட்டர் கிட்ட போய் பார்த்தா பேஷண்ட் வச்சு இவனுங்க என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இவன் இந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கும் போது செக்யூரிட்டி கார்டு இந்த மாதிரி எல்லாம் பார்க்க கூடாதுன்னு இவனை வெளியே
அங்கேயே துரத்தி விட்டுறாங்க. இப்ப ட்ரூமேன் இப்ப என்ன பண்றானா, எல்லாமே இவனுக்கு சந்தேகம் ஆயிடுச்சுல, இனிமே இங்க இருக்க கூடாது, சிவிலியாவை தேடி ஃபியூஜிக்கு போயிடலான்னு ஏர்போர்ட்டுக்கு வந்து டிக்கெட் புக் பண்றான். ஆனா ஏர்போர்ட்ல இருக்கவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஃபிஜி ஐலாண்டுக்கு இப்ப உங்களால போக முடியாது, எல்லா பிளைட்டுமே ஆல்மோஸ்ட் புக் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல இவனுக்கு ஒண்ணுமே புரியல. 10வது குறைக்கு பிளைட்ல போனா மரண நிச்சயங்கிற மாதிரி ஒரு போஸ்ட் ஒட்டி வச்சிருப்பாங்க. அதை பார்த்தவனே இவன் பயந்து போயிடுறான். சரி, ஃபிஜி ஐலாண்டுக்கு தானே போக முடியாது, நம்ம வேற ஊருக்கு போலான்னு வேற ஊருக்கு போற ஒரு பஸ்ல ஏறி உட்கார்றான். ஆனா இவன் ஏறி உட்கார்ந்த பஸ் டிரைவருக்கு பஸ்ஸே ஓட்ட தெரியாது. இவன் ஏறி உட்கார்ந்த பஸ் டிரைவருமே எனக்கு போட்டு தான் ஓட்ட தெரியும், பஸ்ல ஓட்ட தெரியாது அப்படின்னு சொல்ல எதையாவது பண்ணுன்னு இந்த டிரைவர் கிட்ட சொல்ல டிரைவர் அந்த வண்டியை புகைச்சிடறான். டிரைவருமே ட்ரிப் கேன்சல் ஆகுதுன்னு சொல்ல இவனுக்கு ஒண்ணுமே புரியல. எப்ப இந்த ஊரை விட்டு போலான்னு இவன் கிளம்பினாலும் ஏதோ ஒரு தடங்கள் இவனுக்கு வந்துகிட்டே இருக்கு. மறுபக்கம் நம்ம ட்ரூமேன் ஷோ பார்த்துட்டு இருக்கிற மக்கள்லாம் இந்த செட்டை விட்டு தப்பிச்சிருவானா என்ன பண்ண போறான்னு ஆர்வமா காத்துட்டு இருக்காங்க. இங்க இருந்து கட் பண்ண என்ன ஆகுதுன்னா, அவன் ஒய்ஃப் கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றான். எனக்கு சுத்தி இருக்கிற எல்லாருமே ஃபேக்கான பீப்புள் மாதிரி இருக்கு, நடந்த விஷயமே எனக்கு திருப்பி திருப்பி நடந்துட்டு இருக்கு, டெய்லியுமே இதே விஷயம் தான் நடக்குது. ஒரு இடத்துல ஒரு அங்கிள் நடந்து போனாருன்னா அடுத்த நாள் காலையிலயும் அதே இடத்துல நடந்து போறாரு, எல்லாமே பர்ஃபெக்ட்டா இருக்கு, எனக்கு இது சந்தேகமா இருக்கு, உனக்கு இதை காட்டுறேன் பாருன்னு ஒரு ரோட்ல போயிட்டு இருக்கான். பார்த்தா அந்த ரோட்ல சரியான கிரௌடு. அந்த இடத்துல இருந்து ரைட் கட் பண்ணி இப்ப அந்த ரோட்டுக்கு வந்து பார்த்தா அங்க ஒரு காரு கூட இல்ல. பாத்தீல, நான் சொன்னேன்ல இது எல்லாமே ஃபேக் தான் அப்படின்னு இவன் பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்கான். இத சொல்லிட்டு இப்ப நம்ம ட்ரூமேன் என்ன பண்றானா, இந்த இடத்த விட்டு போயாகணும்னு அவன் ஊரை விட்டு வெளியே போக பாக்குறான். ஆனா இவங்க ஊரை பிரிட்ஜ் தாண்டாதான் இவன் ஊரை விட்டு வெளியே போக முடியும். இவனுக்கு தண்ணி மேல பயம் இருக்கிறதுனால பிரிட்ஜ் மேல போறது கூட இவனுக்கு சரியான பயம். அவன் ஒய்ஃப் கிட்ட ஸ்டேரிங்க கொடுத்துட்டு நான் கண்ணை மூடிட்டு அப்படியே வண்டி ஓட்டுறேன், பிரிட்ஜ் தாண்டிடு அப்படின்னு சொல்ல இந்த நடிக்க வந்தவளுக்கு என்ன பண்றதுனே தெரியல, அப்படியே அலறிக்கிட்டு இருக்கா. ஆனா ஒரு வழியே இவங்க அந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ண இவன் அந்த செட்டை விட்டு வெளியே போயிடக்கூடாதுன்னு நெருப்பு அதுன்னு பயங்கரமான ஏற்பாடுலாம் பண்றாங்க. ஆனா பெருசா இவ எதையுமே கண்டுக்க மாட்டேங்கிறான். இப்போ ஒரு இடத்துல போக ஒரு போலீஸ்காரங்க சாரி சார் இந்த ரோட்ல போக முடியாது, டேக் டைவர்ஷன் எடுத்து உங்க ஊருக்கே போயிருங்க அப்படின்னு சொல்ல இவனுக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா பேசிட்டு இருந்த அந்த போலீஸ்காரன் இவர் பேரை சொல்ல ட்ரூமேனுக்கு அப்பதான் சந்தேகம் வருது. அவன் சந்தேகப்பட்டதை கன்ஃபார்ம் பண்றதுக்காக வண்டியில இருந்து இறங்கி காட்டுக்குள்ள ஓட ஆரம்பிக்கிறான். ஆனா இவன் காட்டுக்குள்ள ஓடுறத பார்த்தோன்னே நிறைய பேர் இவனை தடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இவன் அப்படி எல்லாத்துக்கும் தண்ணி காட்டி ஓடிட்டு இருக்கான். ஆனா ஒரு கட்டத்துல அவனை பிடிச்சு அலைக்கா அவனை வீட்டுல கொண்டு வந்து போட்டுறாங்க. நம்ம ட்ரூமேனுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாம அப்படியே முழிச்சிட்டு இருப்பான். ட்ரூமேன் அவன் ஒய்ஃபை பார்த்து எல்லாருமே நடிச்சிட்டு இருக்காங்க, இங்க இருக்கிற எல்லாருமே ஃபேக் அப்படின்னு சொல்ல இவன் இவ்வளவு சோகமா பேசிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு அப்படியே ஒரு பொருள் எடுத்து அதுக்கு விளம்பரம் பண்ண ஆரம்பிப்பா. இதை பார்த்தோன்னே அவனுக்கு இன்னும் கடுப்பாயிரும். நான் எதை பத்தி பேசிட்டு இருக்கேன், நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி உண்மையை சொல்லு, நீ நடிச்சிட்டு தானே இருக்க, நீ என்னோட ஒரிஜினல் ஒய்ஃபே கிடையாதுல, உண்மையான பேர் என்னன்னு பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறான். இவளுமே கத்தி எடுத்துட்டு ட்ரூமேன் கிட்ட இருந்து தன்னை காப்பாத்துறதுக்கு என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கா. ஒரு கட்டத்துல ட்ரூமேன் இவ்வளவு பிடிக்க கேமராவை பார்த்து யாராவது இவங்கிட்ட இருந்து என்ன காப்பாத்த அனுப்புங்களே அப்படின்னு கேட்க ட்ரூமேனுக்கு பயங்கரமான சந்தேகம் வருது. இவ இதை சொன்ன அடுத்த செகண்டே ஒரு காலடி தடம் கேட்க இவன் அப்படியே அமைதியாரான். அவ ஃப்ரெண்ட போய் அப்படியே ட்ரூமேனோட ஒய்ஃப் அப்படியே கட்டி பிடிச்சுக்கிறா. இவர் ஏன் இப்படி பைத்திய மாதிரி பண்றாருன்னு கேளுங்கன்னு பயங்கரமா அழுக இவன் ஃப்ரெண்ட பார்த்தோன்னு இவன் அப்படியே அமைதியாயிடுறான். என்ன பண்றதுனே தெரியல. இப்ப இவன் ஃப்ரெண்டு ஒரு இடத்துக்கு இவனை கூட்டிட்டு போறான். வழக்கம் போல அவன் ஃப்ரெண்டு கிட்ட அட்வைஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ட்ரூமேன் நீ நானும் எப்படி எல்லாம் இருந்தோம், நீ நானும் ஒரே தட்டுல சாப்பிட்டுருக்கோம், ஒன்னாதான் வளர்ந்துருக்கோம், ஏன்டா அப்படி எல்லாம் பண்ற அப்படின்னு கேட்க ட்ரூமேன் பயங்கர ப்ரோக் ஆகி எல்லாருமே ஃபேக்கா இருக்கிற மாதிரி தோணுதுடா, அதனாலதான் இப்படி நடந்துகிட்ட அப்படின்னு சொல்ல இவனை சமாதானப்படுத்துறதுக்காகவே அவன் ஃப்ரெண்டு டைலாக் பேச ஆரம்பிக்கிறான். அந்த எல்லா டைலாக்குமே இந்த ஷோட டைரக்டர் சொல்ல சொல்ல இவன் பாட்டுக்கு அப்படியே பேச ஆரம்பிக்கிறான். ட்ரூமேன் அப்படியே உடைய ஆரம்பிக்கிறான். இவன் இந்த மாதிரி அழுதுட்டு இருக்கும்போது அவன் ஃப்ரெண்ட் என்ன சொல்றானா, எனக்கு தெரிய மச்சான், உங்க அப்பாவை எப்ப பாத்தியோ அப்பத்துல இருந்து உனக்கு இந்த பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கு, உங்க அப்பாவையே உன் கண்ணு முன்னாடி உனக்கு காட்டுறேன் பாருன்னு ஒரு இடத்துக்கு இவனை கூட்டிட்டு போறான். அவங்க அப்பா வர மாதிரி இவனுக்கு ஏதோ தெரிய ஆரம்பிக்குது. அந்த இடமே இப்ப அப்படியே ஃபாகால மறைய ஆரம்பிக்குது. ட்ரூமேனோட அப்பா ட்ரூமேனை பார்க்க வந்துட்டு இருக்காரு. ட்ரூமேன் இப்ப அப்படியே கட்டி பிடிச்சுக்கிறான். ஆனா அந்த ஷோவோட டைரக்டர் கொஞ்சம் அப்படியே இன்னும் ஃபாக் போங்க, அப்படியே ஒரு க்ளோஸ் அப் ஷாட் வைங்க, இப்ப அப்படியே மியூசிக் பிளே பண்ணுங்கன்னு பயங்கரமா பண்ணிட்டு இருக்காரு. இதை பார்த்துட்டு இருக்கிற எல்லா ஆடியன்ஸும் பயங்கரமா அழுக ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஷோவே பயங்கரமான ஹிட் ஆயிருச்சு. உலகமே இந்த சீனை பார்த்து சந்தோஷமா இருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோயினுக்கு மட்டும் இந்த விஷயம் சுத்தமா பிடிக்கல. தான் லவ்வரோட லைஃப இப்படி வேஸ்ட் பண்றாங்களே நினைச்சு இவ பயங்கர கடுப்புல இருக்கா. இப்ப அப்படியே எங்க இருந்து கட் பண்றாங்க. அந்த ஷோ நேத்து பயங்கர வைரலா போக இப்போ அந்த ஷோட டைரக்டரை ஒரு பேட்டி எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. நீங்க எப்படி இந்த ஷோவை கிரியேட் பண்ணீங்க, உங்களுக்கு எப்படி இந்த ஐடியா வந்துச்சு அப்படின்னு கேட்க நான் ரொம்ப நாளாவே புதுசா ஒரு ஷோ பண்ணலாம்னு ஆசைப்பட்டேன். மித்த எல்லா ரியாலிட்டி ஷோலயுமே நடிக்கிற ஆர்டிஸ்ட் எல்லாமே நடிக்கிறாங்கிற விஷயம் மக்களுக்கு தெரியும். ஆனா என் ஷோல வர ஹீரோக்கு தான் நடிக்கிறங்கிற விஷயமே தெரியாது. அவர் ரொம்பவே ரியலா இருந்துட்டு இருக்காரு. அவரோட அம்மா வயிற்றுல இருக்கும் போதே நாங்க அவரை ஷூட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். பண்ண 5 குழந்தையில இவர் தான் வின்னர் ஆனாரு. அவரோட வாழ்க்கையை நாங்க கஷ்டப்பட்டு படமாக்கிட்டு இருக்கோம்.
அவர் சுத்தி எப்பவுமே 5000 கேமரா வச்சு இருந்துகிட்டே இருக்கும். அவர் மூச்சு விட்டா கூட எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல ஆங்கர் என்ன கேக்குறாருன்னா, அவர் இப்பதான் அந்த லைஃப் லைட்டா ஃபேக்னு யோசிக்க ஆரம்பிச்சிருக்காரு. ஆனா இதுக்கு முன்னாடி அவருக்கு இந்த மாதிரி நிறைய விஷயம் நடந்திருக்கு. அதுல இருந்துலாம் எப்படி தப்பிச்சிங்க அப்படின்னு கேட்க இவர் என்ன சொல்றாருன்னா, ஆமாங்க, அது ஒரு தலைவலி பிடிச்ச வேலை. மக்கள் நிறைய பேர் ட்ரூமேனை காப்பாத்துங்கிற பேர்ல உள்ள வந்து இவங்கிட்ட உண்மையை சொல்ல பார்த்துருக்காங்க. அதெல்லாம் நாங்க டேக்கிள் பண்றதுக்கு நாங்க ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கோம். இப்ப ஆங்கர் என்ன கேள்வி கேட்கிறாருன்னா, எல்லாம் ஓகே தான், எதுக்கு ட்ரூமேனோட அப்பாவை சின்ன வயசுல சாகடிச்சு திருப்பி அவரை ஷோக்குள்ள கொண்டு வந்து இப்ப அவங்க 2 பேத்தையும் ஒட்டுக்கா சேர்த்திருக்கீங்க அப்படின்னு கேட்க இந்த டைரக்டர் என்ன சொல்றாருன்னா, ஹீரோட அப்பாவை கொல்றதுக்கு ஒரே காரணம் தான். ட்ரூமேன் சின்ன வயசுல இருக்கும்போது அவனுக்கு நிறைய ஊர் சுத்தி பார்க்கணுங்கிற ஆசை இயற்கையாவே வர ஆரம்பிச்சிருக்கு. நிறைய வாட்டி அவர் எதர்ச்சியா ஒரு வெளியெல்லாம் போக பார்த்திருக்காரு. இவருக்கு இந்த ஹேபிட் வரக்கூடாதுன்னு தான் நாங்க என்ன பண்ணோம்னா, அவங்க அப்பாவோட இவன் சேர்ந்து படகுல போற மாதிரியும், அந்த டைம்ல புயல் வந்து அவங்க அப்பா சாகர மாதிரி சின்ன வயசுலயே நம்ம காட்டிட்டோம்னா அவருக்கு கடலை பார்த்தாலே அவங்க அப்பா ஞாபகம் தான் வரும். அந்த பயத்திலேயே அவரு ஊரை விட்டு போக மாட்டாருன்னு நினைச்சு நாங்க பிளான் பண்ணோம். நாங்க பிளான் பண்ண மாதிரியே தான் ட்ரூமேனுக்கு கடலை பார்த்தாலே பயம் ஏற்பட ஆரம்பிச்சிருச்சு. இவர் இந்த மாதிரி சொல்ல, அப்ப எதுக்கு அவங்க அப்பாவை திருப்பி கொண்டு வந்தீங்க அப்படின்னு கேட்கும் போது இவர் என்ன சொல்றாருன்னா, ட்ரூமேனுக்கு ரொம்ப பிடிச்ச மனுஷனா அது அவங்க அப்பா மட்டும்தான். அவர் ரீசெண்டா நிறையவே குழம்பி போயிருந்திருக்கான். நடக்கிறது எல்லாமே ரியல் தான் அப்படின்னு அவனை நினைக்க வைக்கிறதுக்காக தான் நாங்க திருப்பி அவங்க அப்போ உயிரோட கொண்டு வந்தோம் அப்படின்னு சொல்ல, இப்ப அப்படியே அந்த இன்டர்வியூல நிறைய ஃபேன்ஸ் இவர்கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஒரு ஃபேனா தான் நம்ம சிவிலியா போன் பண்ணி இந்த டைரக்டரை போட்டு கிளின்னு கிளிக்க ஆரம்பிக்கிறா. உங்களோட லாபத்துக்காக ஒரு குழந்தையோட வாழ்க்கையை அழிச்சிருக்கீங்க, அவனுக்கு வெளி உலகம்னா என்னன்னே தெரியாது, இப்படி பண்றதுக்கு உங்களுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தா, ஏன் இப்படி பண்றீங்கன்னு கிளின்னு கிளிக்க. ஆனா அந்த ஷோவோட டைரக்டர் ட்ரூமேனுக்கு நான் நல்லது பண்ணிருக்குன்னு சப்பக்கட்டு கட்டுறாரு. இப்ப அப்படி இங்க இருந்து கட் பண்ணா ட்ரூமேனோட வாழ்க்கையை காட்டுறாங்க. அவன் வாழ்க்கை வழக்கம் போல போக ஆரம்பிக்குது. இவங்க என்ன டிசைட் பண்ணாங்களோ அதை தான் இவன் பண்ண ஆரம்பிக்கிறான். வழக்கம் போல எல்லாமே போயிட்டு இருக்கு. ஆனா ஒரு நாள் 7:30 ஆயுமே இவன் எந்திரிக்காம இருக்கான். எப்பவுமே இவன் 6 மணிக்குள்ள எந்திரிச்சுக்குவான். என்னடா இவன் இன்னும் எந்திரிக்கலையான்னு பாத்துட்டு இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது தான் ஷோவோட அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு ஒரு சந்தேகம் வருது. இவன் ஏன் செத்த போன மாதிரி இருக்கான், கொரட்டை கூட விடல, இவன் கண்டிப்பா ஏதாவது திருட்டுத்தனம் பண்றான். அவன் ஃப்ரெண்ட போய் அவன் வீட்டுல பார்க்க சொல்லுங்க அப்படின்னு சொல்ல, இவன் ஃப்ரெண்டுமே மச்சான் உனக்காக என்ன வாங்கிட்டு வந்திருக்கான் பாரு, பீர் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு அந்த பெட்ஷீட் ஓபன் பண்ணி பார்த்தா தான் தெரியும் ட்ரூமேன் அங்க இருந்திருக்க மாட்டான். ட்ரூமேன் ஆக்சுவலா இந்த செட்ல இருந்து எங்கேயோ தப்பிச்சு போயிட்டு இருந்திருக்கான். ஆனா எங்க போறான் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு ஒண்ணுமே புரியல. இப்ப இந்த ஷோவோட டைரக்டர் என்ன பண்றாருன்னா, அங்க இருக்கிற ஒட்டுமொத்த கேஸ்டையும் ட்ரூமேனை தேடி அலைய விடுறாங்க. ட்ரூமேனோட அப்பா அம்மா வைஃப்னு எல்லாருமே ட்ரூமேன் கத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனா எங்க தேடியுமே ட்ரூமேன் எங்க இருக்கான்னு யாருக்குமே தெரியல. ஏன்னா இங்க வச்சிருக்க 5000 கேமரால ஒரு கேமரா கூட ட்ரூமேனை காணும். ட்ரூமேனுக்கு என்னாச்சுன்னு யோசிச்சாங்க. அப்பந்தான் டைரக்டருக்கு ஒரு விஷயம் தோணுது. கடல் மூலமா தப்பிக்கிறதுக்கு பிளான் பண்ணிருக்கானு போய் பார்த்தா நம்ம ட்ரூமேன் படகுல தான் போயிட்டு இருப்பான். கேமராவை பார்த்து இப்ப அப்படியே சிரிக்க ஆரம்பிக்கிறான். ட்ரூமேன் இப்படி காணாம போனதுனால இத்தனை வருஷத்துல ஒரு நாள் கூட ட்ரூமேன் இல்லாம ஸ்கிரீன் இருந்ததே இல்ல. இப்போ ட்ரூமேன் இல்லாம எப்பறாவது ஓட்டுறதுன்னு அந்த ஷோவே ஆஃப் பண்ணிடுறாங்க. முதல் முறையா இந்த ஷோ ஆஃப் ஆகுது. இத பார்த்த ப்ரொடியூசர்ஸ் எல்லாரும் சேர்ந்து இந்த டைரக்டரை போட்டு திட்ட ஆரம்பிக்கிறாரு. அதனால ப்ரொடியூசர்ஸ் எல்லாருமே திருப்பி லைவ் போக சொல்றாங்க. இவங்களும் லைவுக்கு போறாங்க. மக்கள் எல்லாரும் ட்ரூமேனை பார்த்து பயங்கர சந்தோஷமாறாங்க. ஆனா என்ன ஆச்சரியம்னா, பயமே இல்லாம இப்ப இவன் கடல்ல போயிட்டு இருக்கான். பத்தாவதுக்கு கேமராவை பார்த்து ஹீரோயினோட போட்டோவை காட்ட இதை டிவில பார்த்துட்டு இருந்தவ பயங்கர சந்தோஷமாறா. ஆனா இந்த டைரக்டருக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்கல. இந்த செட்டை விட்டு அவன் வெளியவே போக கூடாது, எப்படியாவது அவனை தடுத்து நிறுத்துங்கன்னு சொல்ல அவனுக்கு ஒன்னும் புரியல. இப்ப இவர் என்ன பண்றாருன்னா, வேற வழியே இல்ல, அந்த இடத்துல புயலை உண்டாக்கு, ஒரு மிகப்பெரிய புயலை உண்டாக்கு, அப்பதான் அவன் பயப்படுவா அப்படின்னு சொல்ல இப்ப அந்த இடத்துக்கு அப்படியே ஒரு மிகப்பெரிய புயல் வருது. இவன் அப்படியே தண்ணியில தத்தளிச்சிட்டு இருக்கான். ஷோட மித்த டைரக்டர்ஸ் எல்லாம், சார் அவன் செத்துற போறான், ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்ல இவன் கொஞ்சம் கூட கருணையே இல்லாம, ஷோன்னு ஒண்ணு ஆரம்பிச்சா முடிச்சுதான் ஆகணும், செத்தா செத்துட்டு போறான்னு அப்படியே விட்டுறான். அந்த இடத்துக்கு பயங்கரமான மழையும் புயலும் சேர்ந்து வர ஆரம்பிக்குது. நம்ம ட்ரூமேன் தண்ணிக்கு விழுந்து பயங்கரமா போராடிட்டு இருக்கான். மக்கள் எல்லாரும் உயிரோட ட்ரூமேன் வந்துடணும்னு பயங்கரமா காத்துட்டு இருக்காங்க. இப்போ டைரக்டர் என்ன யோசிச்சான்னு தெரியல. புயல் எல்லாத்தையுமே நார்மலா ஆக்க சொல்ல நம்ம ட்ரூமேன் எப்படியோ கைத்தெல்லாம் பிடிச்சு அந்த போட்டு மேல வந்துடுறான். ட்ரூமேன் உயிரோட இருக்கான். இதை பார்த்த மக்கள் எல்லாருமே பயங்கர சந்தோஷமா இருக்காங்க. நம்ம ஹீரோயினும் பயங்கர சந்தோஷத்துல இருக்காங்க. நம்ம ட்ரூமேனுமே அந்த அமைதியான கடல்ல அப்படியே போயிட்டு இருக்கான். போயிட்டு இருக்கும்போது அந்த படகு போய் அவரு செவுத்துல மோதுது. என்ன பண்றதுன்னே தெரியல. அப்படியே கடல்ல இருந்து எந்திரிச்சு ஒரு இடத்துக்கு போறான். பார்த்தாங்க படிக்கட்டுலாம் போட்டிருக்கு. அந்த இடத்துல இருந்து எப்படியாவது தப்பிக்கலான்னு பாக்குறான். படிக்கட்டுல போய் ஏறி பார்த்தா ஒரு கதவு இருக்கு. அந்த கதவை திறந்து இவன் வெளியே போலான்னு பாக்குறான். அப்ப இவன் காதுக்குள்ள ஒரு சவுண்ட் கேக்குது. இவனுக்கு ஒண்ணுமே புரியல, யார் பேசுறது அப்படின்னு கேட்க அவருமே, அந்த இத்தனால உன்னை டைரக்ட் பண்ணிட்டு இருந்தேன், நான் சொல்லிட்டு இருந்ததுதான் இத்தனால பண்ணிட்டு இருந்தேன், தயவு செஞ்சு வெளியே போயிடாத அப்படின்னு சொல்ல எனக்கு இதெல்லாம் எப்போ தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வழக்கமான டைலாக்க அந்த டைரக்டர் கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறான். In case I don't see you. Good afternoon, good evening and good night.
இதை சொல்லிட்டு இப்ப அப்படியே அத கதவை திறந்து அவனோட காதலியை பாக்குறதுக்காக அவன் கிளம்ப ஆரம்பிக்கிறான். இதை லைவ்ல பாத்துட்டு இருந்த எல்லா மக்களும் பயங்கர சந்தோஷமாறாங்க. நம்ம ஹீரோயினும் பயங்கர சந்தோஷமாறா. இங்கேயே த ட்ரூமேன் ஷோங்கிற இந்த திரைப்படம் ஒரு முடிவுக்கு வருது. மறக்காம இந்த திரைப்படம் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த ஒரு வாழ்க்கை ரியாலிட்டி ஷோவா இருந்தா அதுக்கு என்ன டைட்டில் வைப்பீங்க? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு நல்ல வீடியோல வந்து உங்களை பாக்குறேன்.